ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா அப்பளக்கூட்டு தான் பார்க்க போகிறோம். அப்பளக்கூட்டு வந்து ரசம், புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் நல்லா சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுக்கோங்க. காய விட்டதுக்கு பிறகு அப்பளத்தையும் போட்டு அதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பளத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு அப்பளக்கூட்டுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து பெருஞ்சீரகம், நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு தேங்காய், சீரகம், பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் வச்சு நைஸாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்பளம் பொரிச்ச எண்ணெயிலேயே நான் வந்து இதை தாளிக்க போகிறேன். கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச கடலைப்பருப்பையும் அதோட சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விருதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் ஊற்றிடாதீங்க, கம்மியாக ஊற்றிடாதீங்க, மீடியமாக ஊற்றுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அப்பளத்தையும் சேர்த்து அதோட சேர்த்துக்கலாம். அது போக போக கெட்டியாயிரும். இது வந்து அப்பளம் வந்து அந்த சாந்தோட ஊறிச்சுன்னா சுவையான அப்பளக்கூட்டு ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ நம்மளோட சுவையான அப்பளக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.